கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சாமுண்டீஸ்வரியின் ஹீரோ ஆன கார்த்தியா, வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கார்த்திகை தீபம் சீரியலானதுதான். அதாவது கல்யாண மண்டபத்தில் பரமேஸ்வரி பாட்டியை பார்த்து சாமுண்டீஸ்வரி, உங்களை யார் உள்ள விட்டது, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, வெளியே போங்க என்று சத்தம் போடுகிறாராம். ரேவதி, உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, என் பையன் ராஜராஜன பொண்ணு, என்னோட பேத்தி, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டிட்டும் நான் கல்யாணத்துக்கு வருவேன் என்றும் என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கேன் என்றும் பதிலடி கொடுக்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் சாமுண்டீஸ்வரி இப்படி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகமாகிறதாம். பாட்டி, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, என் பேரனுக்கு என் பேத்தியை கட்டி கொடு என்று சொல்கிறாராம் பரமேஸ்வரி பாட்டி. ஆனால் சாமுண்டீஸ்வரி அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கோபப்படுகிறார். அப்போது, நீ என்னதான் பண்ணினாலும் உன் பொண்ணு கழுத்துல என் பேரன் தாலி கட்டுவான் என கூறி சாமுண்டீஸ்வரியை கோபமடைய செய்கிறாளாம். அப்போதுதான், இவ்வளவு பேசிறியே, உன் பேரனை என்ன ஹீரோவா என கேட்க, ஆமா அவன் ஹீரோதான் என அடித்து கூறுகிறாளாம். இதையடுத்துதான் தன்னிடம் டிரைவராக இருக்கும் ராஜா தான் பரமேஸ்வரியின் பேரன் என தெரியாமல், ராஜா என்ன ஆனாலும் அவங்களோட பேரன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது என்றாராம். அத்தோடு நில்லாமல், இந்த ஹீரோ தாண்டி உன் பேரன் எப்படி வர்றான்னு பார்க்கிறேன் என்று சவால் விட்டார். அதனைத் தொடர்ந்துதான் இதற்கெல்லாம் அசராத பாட்டி மீண்டும் மீண்டும் என் பேரன் தான் பேத்தி கழுத்தில் தாலி கட்டுவான் என அழுத்தமாக கூறினாராம். பின் கார்த்திக், ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசினீங்க என்று வருத்தப்படுகிறான். இதனைத் தொடர்ந்துதான் பரமேஸ்வரி பாட்டி ராஜராஜனிடம் அருண் ஆனந்தை அறிமுகம் செய்கிறானாம். இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்து நடக்கப் போவது என்று குறித்து தான் கார்த்திக் தீபம் சீரியல் கதைக்களம் உருவாகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.